ஒரு மனிதர் மாமனிதராகிறது எப்படி? அவர் செய்கிற செயல்களால இல்லையா? அப்படி ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இல்ல கலெக்டர் இருந்தாரு. அவருக்கு வள்ளுவர் மேல கொள்ள பிரியம். சில பேர் வள்ளுவர் மேல காவி சாயம் பூசுறத அவர் விரும்பவே இல்லை. வள்ளுவர் நம்மள மாதிரி சாதாரணமா வெள்ளை துணி தான் உடுத்தி இருந்தார்னு எடுத்து சொன்னாரு. அப்புறம் ஒரு சில பேர் வள்ளுவன் என்னும் துறவின்னும் மாதானு பங்கின்னும் அவருக்கு பேர் கொடுக்கறத பார்த்து பொங்கி எழுந்தாரு. இதோ பாருங்க, வள்ளுவர் ஒன்னும் துறவி எல்லாம் கிடையாது. வள்ளுவர் என்னும் தீரா காதலன் அவர். அப்புறம் அவர் பேரு மாதானு பங்கின்னு வடமொழி பேர்லாம் கிடையாது. வள்ளுவர்னு தூய தமிழ் பேரு அப்படின்னு சொன்னாரு. சரி, இந்த மாதிரி பண்பாட்டு அரசியலை கையில எடுக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு யோசிச்சாரு. கார்ல போகும்போது எழுதினாரு, லிப்ட்ல போகும்போது எழுதினாரு, சாப்பிடும் போது தூங்கும் போதுன்னு இத பத்தி மட்டுமே யோசிச்சு எழுதிட்டே இருந்தாரு. அப்போதான் நாட்டுக்குறள் எழுதினாரு. கடைசியில வள்ளுவன் என்னும் தீரா காதலன் எழுதின 80 குறள்களுக்கு அழகான கவிதைகளை கலோக்கியல் ஸ்லாங்ல சங்க இலக்கியத்தோட கலந்து வடிவேலு காமெடியை புகுத்தி கவிதை தொகுப்புகள் எழுதினாரு. அது பன்மாய கள்வன், அப்புறம் இப்படி ஒரு தீயா கவிதை தொகுப்பு. அந்த பண்பாட்டு அரசியலை நடத்துறவங்களுக்கு இதை விட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? சரி, அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம வேலை இல்லை. ஆனா நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம கடமை இல்லையா? அந்த மாமனிதர் தமிழ்லையே ஆட்சி பணி தேர்வு எழுதின முதல் மாணவன். 40 வருஷம் குடிமை பணி அதிகாரியா பணியாற்றினவர். தமிழக அரசோட உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள். இப்படி ஒரு தீயா பாட்காஸ்ட் உங்கள் கதை பாட்காஸ்டில் விரைவில் ஆரம்பம். மிஸ் பண்ணிடாதீங்க.